பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனா ஏபிசி அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு கொரோனாக்கு அப்புறம் நிறைய பாகமாக வீடியோ போட்டுட்டு வந்ததில் கல்கி அவதாரம்னு நான் வீடியோ போட்டிருந்ததில் கல்கி அவதாரம் 10வது அவதாரம் எல்லோரும் ஒரு 10வது அவதாரம் தான். அதுதான் விடை. அந்த அவதாரம் என்பது எப்படின்னா ஒவ்வொரு துறையில் ஒருத்தவங்க மெயினாக தெரிவாங்க. சரிங்களா? அதில் இசையின் கடைசி அவதாரம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அது இளையராஜா. சரிங்களா? அதை முடிக்கிறது ஏ ரஹ்மான் அப்படின்னு வச்சுங்க. இதுதான் மைன். ஒருத்தவங்க ஒரு அவதாரம் எடுத்தாங்கன்னா அது இன்னொருத்தவங்க கடைசியாக சொல்லுவாங்க இதான் அப்படின்னு, இவங்க தான் கடைசி அப்படின்னு, ரைட் அப்படின்ற மாதிரி அது கணக்கு வரும். ஏன்னா முடிவுரைன்னு சொல்லுவாங்கள்ல, நான் தான் கடைசி அப்படின்னா நீ கடைசி தான் அப்படின்றது நீங்கள் ஏற்றுக்கிறது இருக்குல்ல, அதுக்கப்புறம் உங்களுடைய ரோல் அதில் வருதில்ல, அந்த மாதிரி இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா பார்க்க போனால் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நான் கடைசி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இளையராஜாவை வச்சு நான் ஆரம்பிக்கிறேன் அந்த இசை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன்னா, இதுலேருந்து நீங்கள் அதை பற்றி தான் பேச போகிறேன். எல்லோரும் ஒரு 10வது அவதாரம் அப்படின்னு சொன்னா அந்த எல்லோரும் ஒன்றா சேரும் பொழுது எல்லோருக்கும் ஒரு அறிவாக இந்த உலக மக்கள் அனைவரும் அது ஒன்றா ஒரே இது ஏற்றுக்கிட்டு ஆமாம் இதுதான் இன்னைக்கு ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளை நம்புகிறாங்கல்ல, எத்தனை கடவுளை வச்சுருக்காங்க இந்த உலகத்தில், அப்படி எத்தனை இருக்குது. ஆனால் அது எல்லாம் இல்லை, இதெல்லாம் ஒன்று தான் அப்படின்னு அந்த இல்லை என்னும் இறைவனை ஏற்றுக்கிட்டா, இல்லை என்னும் ஒரு இறைவன், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஏன்னா இல்லைன்ற ஒரு விஷயத்துக்கு தான் இல்லைன்னு ஒன்று இருந்துச்சு இந்த இடத்துல. எதுவுமே இல்லை, பிரபஞ்சம் எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்குன்னு வந்தது தான் இந்த காலம். இந்த காலத்துக்குள்ளே தான் எல்லாமே இருக்குன்னு வருது. அப்போ இறைவன் இருக்குன்ற ஒரு இடத்துல ஒரு இறைவனும், இல்லை என்ற இடத்துல ஒரு இறைவனும் இருக்கிறான். ஆனால் இதில் இல்லை என்பவன் இருப்பவனோட மன்னிப்பு கேட்கல, இருப்பவன் தான் இல்லை என்னோட மன்னிப்பு கேட்கிறான். இந்த ஒரு ஆன்மீகத்தின் தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் இதை சிலர்லாம் காட்டுவேன். இதை பொறுமையாக பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் உங்கள் நன்மைக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த உலகத்துக்கு நீங்கள் மனித பிறவி எடுத்ததே இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் நீங்கள் பெரிய மனசோட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. இல்லைன்னா மறுபடியும் மரணித்து மறுபடியும் நரகத்தை அனுபவித்து மறுபடியும் நீங்கள் ரிவர்ஸில், அதாவது பழைய நீர் புதிய மலை, நீங்கள் புதுசாக பிறப்பீங்க, ஆனால் அது பழைய நீர் தான். அந்த மாதிரி ஒரு பழைய உடலை எடுத்துக்கிட்டு மீண்டும் அது அறிவு பிறக்கும். இது அறிவின் பயன். ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டேன்னா உனக்கு கர்வம். நீ ஒண்ணுமே பண்ணாம இருந்துட்டு அவருக்கு மட்டும் கர்வம் இருக்கு. சரித்திரத்துல எந்த தலை சிறந்த கம்போசருடைய லைஃப்லயாவது இது நடந்திருக்கா? ஒரு குழந்தைக்கு உயிர் வந்ததும், ஒரு யானை கூட்டம் பாட்டை கேட்டு போனதும், மதம் பிடிக்க போன ஒரு யானை தூங்குனதும் எங்கேயாவது நடந்திருக்கா? ஏன்னா உலகத்திலே யாரு செய்யாததான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இதை நினைக்கிறப்ப எனக்கு திமிர் வருமா இல்லையா? வராதா? எனக்கு திமிர்ன்னு சொல்றவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கலாம். நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா அவருக்கு ரொம்ப கர்வம் ஜாஸ்தி. கர்வம்ங்கிறது எப்போ வரும்? நல்லா ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டேன்னா உனக்கு கர்வம் வரும். ஒண்ணுமே பண்ணாம இருந்துகிட்டு அவருக்கு மட்டும் கர்வம் இருக்குன்னா இருக்கத்தான் செய்யும். குழந்தை மட்டும் இல்லைன்னு சொல்லி ஆபரேட் பண்ண போன இடத்துல எனக்கு திருவாசகம் கேட்க வைங்க அப்படின்னு சொல்லி அந்த தாய் கேட்க திருவாசகத்தை பிளே பண்ணி அந்த குழந்தைக்கு உயிர் வந்திருக்கு. ஒரு வாரம் ஓடி இருக்கு அந்த படம், அந்த தியேட்டர். இது எப்படி சாத்தியம்? என்ன பாட்டுன்னா ராசாத்தி ஒண்ணு காணாத கண்ணு, அந்த படத்துக்கு. சரி, அந்த பாட்டை கேட்கறதுக்கு யானை கூட்டம் வந்திருக்கு. எனக்கு தாண்டா வரணும் கர்வம், எனக்கு தான் திமிரு ஜாஸ்தியா இருக்கணும். விஷயம் இருக்கிறவன்ட்ட கர்வம் இருக்காதா? இருக்கும் சார், இருக்கு. சரித்திரத்துல எந்த தலை சிறந்த கம்போசருடைய லைஃப்லயாவது मेरे पास माँ है, which means I have nothing but I have my mother. So mother's here and her blessings are there with me. I'm grateful for her to have come all the way. And I want to thank the Academy for being so kind, all the jury members. I want to thank Sam Schwartz, IDPR, all the crew of Slumdog, Mr. Gulzar, Rakib Alam, Blaze, my musicians in Chennai and Mumbai. And I want to say something in Tamil which I normally say after every award, which is Ella Program Meravanake. ஒலிக்கு உருவம் கிடையாது, அதுக்கு ஒரு உருவத்தை உண்டு பண்ணுங்கிறான். அதுதான் ஆர்வமாக இருந்த ஒலிக்கு, சப்தத்திற்கு எழுந்த உருவமாகிய எழுத்தை போல உருவமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு அரூபமாக இருக்கக்கூடிய இறைவன் முதலானவனாக இருக்கிறான் அப்படின்னு பொருள் சொன்னேன். இதை கவிஞர் முத்துலிங்கத்திட்ட நான்
பேசும் பொழுது கேள்வி கேட்டு உங்ககிட்ட கேள்வி கேட்டு நான் சொல்லிட்டேன். சொன்னா இவர் அன்னைக்கு நைட்டு சாயங்காலம் ஜெயகாந்தனை பார்க்க போயிட்டாரு. போய் இளையராஜா இந்த மாதிரி சொன்னாருன்னு சொன்னாரு. அவர் நேரா எனக்கு போன் பண்ணிட்டாரு. போன் வந்தது, எடுத்து ஹலோ நான் ஜேகே பேசுகிறேன். வணக்கம் ஜேகே அப்படின்னா, நீங்கள் முத்துலிங்கத்திடம் குரலுக்கு இந்த மாதிரி பொருள் சொல்லுங்களாமே. ஆமா ஜேகே, அது நன்றாக இருந்தது. நீங்கள் சொன்னால் சரிதான், நன்றது. அப்படி அல்ல, இப்படியெல்லாம் பொருள் சொல்வதற்கு அந்த குரல் இடம் கொடுக்கிறது அல்லவா, அதை சொன்னேன். நீங்கள் சொல்லுவது தவறு ஜேகே. என்ன தவறு? ஒருவன் ஒரு பொருளை எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். உண்டு என்று சொல்லலாம், இல்லை என்று சொல்லலாம், அது இப்படி இருக்கிறது என்று சொல்லலாம். அது அவனுடைய கருத்து. ஆனால் எழுதியவன் எதை எழுதினான் என்பதை சொல்ல வேண்டும் அல்லவா ஜேகே? நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. எழுத்தெல்லாம் ஆதிபகம் முதற்றே உலகு அப்படின்னு இருக்கு. பொதுவான அர்த்தம் எழுத்துகளுக்கெல்லாம் முதலாவதாக இருப்பதை போல. எப்படி நேச்சுரல் சொல்றீங்க? பிறவிலேயே அறிவோடு பிறந்துட்டீங்களா? கத்துக்கிறோம், போக போக வளர வளர கத்துக்கிறோம். ஒண்ணு அப்பா சொல்லணும், அம்மா சொல்லணும், அப்புறம் வாத்தியார் சொல்லணும், அப்புறம் இது சொல்லணும். அங்கிருந்து உங்களுக்கு வந்ததுதான் அறிவே தவிர உங்களுக்கா சுய அறிவு பிறக்கும் பொழுதே இல்ல. உண்மையா? அப்ப இதுவே ஆர்டிபிஷியலா இருக்கும் பொழுது இளையராஜா கர்வம் பட தப்பு இல்லை. ஏன்னா அறிவுக்கு உடல் தேவைப்படுது. அந்த அறிவு அந்த உடலை பெற்றதால் அந்த உடலை வச்சுட்டு அவர் கர்வப்படுறாரு. அந்த பின்னாடி ராமன் சொல்கிறாரு. ஆனால் அவர் மொத்தத்தில் அவர் இசையின் 10வது அவதாரம் தான். இதுக்கு மேலே யாரும் எதுவும் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் இதை பாருங்கள், நம்ம தொடர்ந்து பல தலைப்புகள் போட்டு 4 வருஷ பயணத்தில், என்னுடைய ஆன்மீக பயணத்தில், அதாவது பிடிஎன் அப்படின்றதுல நான் இத்தனை பாகங்கள் போட்டிருக்கேன். சரிங்களா? அதில் பேசிக் பிரெயின், இன்ஃபினிட்டி ரைன், அதாவது பேசிக் டு நோவுக்கு அப்புறம் அடுத்தது கிடையாது, அடுத்தது வந்துக்கிட்டு இருக்கு. அது ரைன் பண்ணிகிட்டு இருக்கு. இன்ஃபினிட்டி, பழைய நீர் புதிய மலை அப்படின்னு 72 இது போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி அறிவோம் ஸ்வோம் அப்படின்ற மாதிரி நான் தலைப்பில் போட்டிருக்கேன் என்னுடைய வீடியோ. இதெல்லாம் இந்த இம்பார்ட்டண்டான தலைப்பில் போட்ட வீடியோ. இப்போ நான் தமிழ் சார் எம்டி இந்த மாதிரி இதில் போட்டிருக்கேன். இதோடைய அர்த்தம் நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த 10ஆம் அவதாரம் கல்கி, இது ஏவி அவதாரம் தாரம், அந்த ராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் அப்படி வந்துடும். சரிங்களா? தமிழ் சார் 36. இந்த ஏவி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடியோ வீடியோ, ஒளியும் 10ஆம் அவதாரம் ஒளியும். இப்போ ஒளியின் காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ இப்போ போடுற வீடியோவில் இது பாகம் 2. அதாவது அந்த நான் என்பது நோ ஒன் இல்லைன்றது ஆரம்பிக்குது. ஏன்னா இல்லைன்னு ஆரம்பித்தது, புரிஞ்சுங்க. நோ, அந்த இல்லை நோ இல்லாதவன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். சரிங்களா? அந்த நான், அதாவது நான் உள்ளேன், அதாவது தமிழ் சார். அந்த இதுதான் இங்கே நான் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த எம்டி அதெல்லாம் போட்டிருக்கிறது என்ன அர்த்தம்னா, மொத்தம் 10 பேரை இணைக்கிறேன் 10வது அவதாரத்தில். மாம் டேட், திரு, தமிழ், பிக் பாஸ், இந்த 4 பேருக்கு உள்ள நம்மளுக்கு நடக்கிறது தான் ஆண் பெண், பெண்ணுக்குள் ஆண், ஆணுக்குள் பெண், நல்லது கெட்டது, கெட்டதுக்குள் நல்லது, நல்லதுக்குள் கெட்டது, உண்மை பொய், பொய்க்குள் உண்மை, உண்மைக்குள் பொய், இப்படின்னு நீங்கள் புரிஞ்சுங்க. இந்த 4 விஷயம் தான் நமக்குள்ளே இருக்குது. அப்புறம் நம்ம அப்பா அம்மா, நம்மளை பெற்ற அப்பா அம்மா. இந்த அப்பா அம்மா தான் முன்னேறிய தெய்வம். எங்களை வச்சுக்கிட்டு தான் இந்த இதிலெல்லாம் நம்ம தொட முடியும். அந்த 10 விஷயங்கள், அதை தான் இது புரியறதுக்கு நான் இந்த இது பண்ணியிருக்கேன். இதை கண்டிப்பாக பதிவு பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் உங்கள் நன்மைக்கு தான். அந்த பிக் பாஸ், திரு, தமிழ் அப்படி நம்மளுக்குள்ளே குழப்பம் இருந்தானா, இளையராஜா இசையை தவிர மற்றதெல்லாம் பேசினா கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். அதாவது அந்த அறிவு ஓட்டம் அப்படி, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவரும் ஒரு அவதாரம் தான். இப்படி நிறையா பேர் நிறையா துறைகளில் ஒரு கடைசி அவதாரமாக வருவாங்க. அதுக்கப்புறம் அதில் பார்க்கறதுக்கு ஒன்றும் இருக்காது. எல்லாருக்கும் ஒரு எண்டிங் இருக்கிற மாதிரி. நம்மளுடைய வளர்ச்சி வளர்ந்து இத்தனை வயசுக்குள்ள மனுஷன் சாவறான்ல, அந்த வயசு, ஒரு குறிப்பிட்ட வயசு ஏஜ், அதுவும் ஒரு அவதாரம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டே போக வேண்டியது தான். ஸோ இளையராஜாவுக்கு அறிவின் அவதாரம் ஒன்று இருக்குது, அவர் உடம்பின் அவதாரம். அவர் உடம்பை வச்சு கர்வம் கொள்கிறாரு.
அவ்வளோதான், வேற ஒன்றும்